குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ ரீரிசல்ட் சம்மந்தமாக ஒரு அப்டேட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீழே 4 கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தவறான விடை கொடுத்துருக்கிறதா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதனுடைய விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு, விளக்கம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் நம்மகிட்ட அடிக்கடி கேட்கறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏஜ் அதிகமாக இருக்குது சார், நான் எப்படி சார் ரோப் ஏற முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க கேட்கறது நியாயமானது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டுக்காக கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டை பொறுத்தளவு 47 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுத முடியும். இப்போ 47 வயசுல இருக்கக்கூடிய ஒரு நபரும் ஒரு 25 வயசுல இருக்கிற ஒரு நபரும் ஒரே மார்க்ல இருந்து அவங்க எப்படி ரோப்பு ஏறுவாங்கன்னு எனக்கும் தெரியல. சரிங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் கொடுக்குற பிசிக்கலாச்சும் கொடுக்கலாம். அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அதை ஈஸியாக பண்ண முடியும். இப்போ அவங்க வந்து வேற டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா பரவாயில்ல. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா உழைச்சிருப்பாங்க இல்லையா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பிசிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ரோப் ஏறது இதெல்லாம் எப்படி சாத்தியமா இருக்கும் அப்படின்னு தெரியல. டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் இதை பார்த்தீங்கன்னா இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.